என்ன டேஸ்ட்டில் ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம பட்டாணி சுண்டலை வந்து நைட்டே நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறவும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ வந்து ஒரு குக்கரில் இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா 2 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஒரு மிக்சியில் 4 வெங்காயமும் 3 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி போட்டு காஷ்மீர் சில்லி போட்டு மஞ்சள் தூள், கரம் மசாலா பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பட்டாணி இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் பூரினாலும் இதை மாதிரி நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இல்லை பானிபூரியில் இதை வந்து நம்ம தூளாக போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பட்டாணி மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி, சப்பாத்திக்கு, சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.